கிறிஸ்து திரைச்சீலையே ரெண்டா கிழிச்சார் அவருடைய மரணத்தினால. இந்த இடத்துக்குள்ள நீ போக கூடாது, நான் போக கூடாதுங்கிறதுக்காகலாம் கர்த்தர் திரைச்சீலைய கிழிக்கல. நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டுல தான் உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலமா. பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் ஆசாரியர்கள் போவார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் போவா? பிரதான ஆசாரியம் போவான். தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய பாவ நிவாரண பலியை செலுத்தும் போது என்ன பண்ணுவாங்க? ஆசாரியன் கொடுப்பாங்க. அவங்க பலி செலுத்துவாங்க. பிரதான ஆசாரியம் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். மற்ற கோயில்கள் யார் உள்ள போவா? ஐயர்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும். இன்னைக்கு அதுதான் பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு. ஆனா உனக்கும் எனக்கும் ஆண்டவர் என்றைக்கும் அந்த திரைச்சீலையை கிழித்து இதுக்குள்ள போறது மேட்டர் இல்ல, பரலோகத்துக்குள்ள போகணும். கையை தட்டக்கூடாதா? வசனத்தை பேசுறேன். மனுஷனை புரியப்படுத்தின ஒரு நாள் நிக்க மாட்டேன். அவர் இல்லாம நீ எதை பண்ணனாலும் வேஸ்ட். அவர் உனக்காக மொத்த ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். அவர் இல்லைன்னா இந்த சபையே கிடையாது.